கடை பார்த்தீங்கன்னா முறுமுறு தோசைன்னு சொல்லிட்டு சார் நம்ம கிட்ட மொத்தம் 115 வெரைட்டி தோசை இருக்குது. ஸ்பெஷல் தோசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 தோசை மேலேயே இருக்குது. ரெகுலராக பிஸா தோசை இருக்குது, தீன்மார் தோசை இருக்குது, அப்புறம் பன்னீர் சைனீஸ் மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் பாஸ்தா சீஸ் இருக்குது, பன்னீர் டிக்கா இருக்குது, கேரளா ஓப்பன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் மஷ்ரூம் பன்னீர் எல்லாமே ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பியூர் வெஜ் ஹோட்டலில் நான்வெஜ் எதுவுமே கிடையாது, பியூர் வெஜ். நீங்கள் ஒரு வாட்டிங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா பிஸாலாம் எங்கேயும் போக மாட்டீங்க, நம்ம கடைக்கு தான் தேடி வருவீங்க. சீஸியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மெயின் ஹெல்த்தி தான் நம்ம கிட்ட. பன்னீர் டிக்கா சாப்பிடுவாங்க, மெக்சிகன் சாப்பிடுவாங்க. பன்னீர் டிக்கா ஃபேவரட் அமெரிக்கன் ஷாப்ஸ் ரொம்ப திகட்டுறது இல்லை, கரெக்டாக இருக்குது. மஷ்ரூம் பாஸ்தா தோசை அது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான விஷயம். அது சாப்பிடவும் வெஜ் பீஸா ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஃபீல் கொடுக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை. ஒரு பீஸா சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கொடுக்குது. சூப்பருங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டெல்லாம் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, முறுமுறுன்னு ஒரு தோசை கடை. அதுவும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான தோசை ப்ரோ பண்ணுறாங்க? 115 வகையான தோசைகள். ஆமாம், அந்த 115 வகை தோசை தனியாக சாப்பிட முடியாது. நானும் பதரபட்சி ப்ரோவையும் கூப்பிட்டு வந்தாச்சு. நான் நிறைய வகையான தோசை போட்டாலுமே அதில் ஸ்பெசிஃபிக்காக எது நல்லா இருக்கோ ஸோ அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். ஸோ உள்ளே போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் தோசை மேக் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக. கடையோட நேம் என்ன? கடை எங்கே ப்ரோ இருக்கு? சார் நம்ம கடை பார்த்தீங்கன்னா முறுமுறு தோசைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ராஜகில் பக்கம் மாடம்பாக்கம் மெயின் ரோட்டில் இருக்குது சார். கடைக்கு வந்தால் என்னென்ன தோசைலாம் சாப்பிட்லாம்? சார் நம்ம கிட்ட மொத்தம் 115 வெரைட்டி தோசை இருக்குது. ஸ்பெஷல் தோசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 தோசை மேலேயே இருக்குது. ரெகுலராக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. பிஸா தோசை இருக்குது, தீன்மார் தோசை இருக்குது, அப்புறம் பன்னீர் சைனீஸ் மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் பாஸ்தா சீஸ் இருக்குது, பன்னீர் டிக்கா இருக்குது, கேரளா ஓப்பன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். ப்ரோ இங்கே 5 இயர்ஸாக இந்த சேம் ஸ்பாட் தான், இங்கே தான் கடை இருக்குது. நம்மகிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸு டெய்லி வராங்க, புது புது கஸ்டமர்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்காங்க. மல்டிகிரெயின் மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. இதனால் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி? இல்லை சார், இப்போது மக்கள் எல்லாருமே பயங்கரமாக இந்த பிரியாணி அந்த மாதிரி கிரேஸில் இருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டாக மெயினாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. ஹெல்த்தியாக கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு நல்ல இது பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சர்வ் பண்ணுறது வந்து நம்ம வாழை இலையில் தான் சர்வ் பண்ணுறோம். அதேமாரி தொன்னை வச்சு தான் கொடுக்குறோம். ஸோ பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்மகிட்ட யூஸ் பண்ணுற சீஸ்லேருந்து பட்டர்லேருந்து ஆயிலேருந்து எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி சீஸ் பட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு இதுதான் பண்ணுறோம். ரேட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சு சாப்பிடுவோம். நம்மகிட்ட 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 160 வரைக்கும் இருக்குது. ஸோ 80 மினிமம் வெரைட்டியே பார்த்தீங்கன்னா பன்னீர்லேருந்து மஷ்ரூம்லேருந்து எல்லாமே கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் 160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ் வரும், அடிஷ்னல் காம்பினேஷன் நிறையா வரும். ஓகே, டைமிங் ப்ரோ? டெய்லி ஈவினிங் 6:30 to 10:30. மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு ஒரு நாள் லீவ் விடுவோம். டென்னில் எதாவது ஒரு டியூஸ்டே அன்றைக்கி பிளான் பண்ணி லீவ் விடுவோம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜங்க் ஃபுட் சுத்தமாக எப்போவுமே கிடையாது. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மஷ்ரூம் பன்னீர் எல்லாமே ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பியூர் வெஜ் ஹோட்டலில் நான்வெஜ் எதுவுமே கிடையாது, பியூர் வெஜ், 100% பியூர் வெஜ் தான். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிஸா தோசைன்னு ஒன்று இருக்குது, நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கு. இப்போ நார்மலாக நீங்கள் பிஸாலாம் பார்த்தீங்கன்னா மைதா போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு அது பிடிக்காது, செட்டும் ஆகாது. ஸோ அதை நம்ம உடைக்கணுன்ற ஒரே ரீசனுக்காகவே நம்ம வந்து பிஸா தோசைன்னு ஒரு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் நல்லா சீஸ்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஸோ நல்லா ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா பிஸாலாம் எங்கேயும் போக மாட்டீங்க, நம்ம கடைக்கு தான் தேடி வருவீங்க. சீஸியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மெயின் ஹெல்த்தி தான் நம்மக்கிட்ட. முறுமுறு அந்த நேம் வர காரணம்? இல்லை, முறுமுறுன்றது நம்ம நிறைய வெரைட்டி தோசை நம்ம நிறைய தோசை ஷாப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ முறுமுறுன்ற வேர்டு தோசைனாலே முருவலா கொடுன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஸோ அதையே நம்ம பேராக பிராண்டாக வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு முறுமுறு தோசை வச்சுருக்கோம். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிறேன். நானும் போயிட்டு தோசைலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பாக, தேங்க்யூ. சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்குது. வீக்லி கண்டிப்பாக வந்துடும். பசங்க வந்தாங்களா என்ன லைக் பண்ணி சாப்பிடுவாங்க? பன்னீர் டிக்கா சாப்பிடுவாங்க, மெக்சிகன் சாப்பிடுவாங்க. ரெண்டு தான் நம்ம விரும்பி சாப்பிட்றது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் இங்கே? பன்னீர் டிக்கா நல்லா இருக்குமா? என்ன சாப்பிட்றீங்க? பிளெயின் தோசை நல்லா இருக்குமா தோசை இங்கே சாப்பிட? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நான் ரெகுலராக வந்து சாப்பிட்றது தான். இங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருந்தாலும் என்னோடய ஃபேவரட் அமெரிக்கன் ஷாப்ஸ் ஜெல்லை நல்லா இருக்குது, ரொம்ப திகட்டுறது இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸ்டஃப்டு தோசைனாலுமே ஒரு 2-3 சாப்பிட்ற அளவுக்குமே நல்லா இருக்குது. 2 மந்த்ஸாக வந்துட்டுருக்கேன். எல்லா வெரைட்டி தோசையும் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ஹைஜீனாகவும் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். மஷ்ரூம்
தோசை ஒன்று இருக்குது, அது சாப்பிடுவேன். பன்னீர் பாஸ்தா தோசை, அது ரெண்டுமே நல்லாயிருக்கும். நார்மல் தோசை வீட்லேயே சாப்பிட்லாம், எங்கே போனாலும் கிடைக்கும். இங்கே வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். மஷ்ரூம் ரைஸு, பேபி கார்ன் எல்லாமே நல்லாயிருக்கு. ரெகுலராக வீக்லி 2 days 3 days வந்து சாப்பிட்றேன். பிடிச்சிருக்கு, அதனால் நல்லா டெய்லியும் சாப்பிட்றேன். ஸோ கைஸ், இங்கே இருக்க எல்லா வெரைட்டியான தோசையும் வாங்க முடியாத காரணத்தால் 5 வகையான தோசை வாங்கியிருக்கோம். 15 வகை தோசை இருந்தாலும் 5 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் பேர் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெய் ரோஸ்ட்டு இது வாங்கியிருக்கேன். பீட்சா தோசை, நீங்கள் கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பீட்சா மாதிரியே இருக்கும். இது அமெரிக்கன் சாப்ஸி. அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் தோசை. இது வந்து நம்ம கேரளா ஓப்பன். சாம்பார் கிடையாது, 2 டைப் ஆஃப் சட்னி இருக்கும். அதாவது க்ரீன் சட்னி அண்ட் ஒயிட் சட்னி 2 இருக்கும். அதை தாண்டி இது ஒரு மேஜிக் சட்னி ஒன்று வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்களே டாப் பண்ணிடுறாங்க. அந்த 5 வகையான தோசையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரோ சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீஸா தோசையிலேருந்து அவர் போட்டிருக்க அந்த மசாலா தோசைன்னு அந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணுறாங்க. எல்டி கிரைன்ஸில் பண்ணுற தோசைங்க தான். அதில் ஒரு டாப்பிங் போட்டு சூப்பராக அல்டிமேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றுத்துக்கு ஒரு பேர். ஸோ சாப்பிட்டு பார்த்து எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எதில் கீ தோசை போடலாமா? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் தான். இல்லை நெய் தோசை இருக்கீங்களே, ட்ரை பண்ணிடுவோமா? நெய்யோட இது நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. சட்னியை நல்லா, அது இப்போது 10 o'clock ஆல்மோஸ்ட் இருந்தால் கூட சட்னி கெட்டு போல். தேங்காய் சட்னியும் சரி, இந்த புதினா சட்னியும் நல்லா இருக்குது. கெட்டித்தன்மை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாவு மாதிரி. வருஷங்களை கடையில் ஜாஸ்தியாக போடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. பீஸா போயிடலாமா? பீஸா ஓகே. பாருங்க, இதான் பீஸா தோசை. பாருங்க எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது என்ன பண்ணுறது ப்ரோ, மடக்கி போட்டுருவோமா? ஆமாம், அப்படியே உருட்டி உள்ளே வைங்க. டாப் பீஸா சாப்பிட்ற மாதிரி தான். பீஸா சாப்பிடும்போது அன்ஹெல்த்தி அந்த மாதிரி சொல்லும்போது, இதில் வந்து இவங்க போட்டிருக்க மல்டிகிரெயின்ஸில் பீஸா செய்வது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அது சாப்பிடவும் வெஜ்ஜி பீஸா ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஃபீல் கொடுக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரை. ஒரு பீஸா சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கொடுக்குது. சூப்பருங்க. நட்டு வச்சுருக்கீங்களே, அதை போயிடலாமா? பாருங்கள், பீட்ரூட்டு, கார்னு. ப்ரோ பீட்ரூட் மட்டும் இல்லை ப்ரோ, இதில் நிறைய ஸ்டஃபிங் இருக்குது ப்ரோ. நிறைய இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ட்ரை பண்ணலாம். ஹேட்ரிக் தோசை அருமையாக இருக்குது. உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்டஃபிங்கும் சரி, உள்ள அந்த மேஜிக் சட்னின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரோ சொன்ன மாதிரி, அதுவும் சரி. அந்த சட்னியை தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. உள்ள இதுக்கு அதிகமாக ஸ்டஃபிங் இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட, சூப்பர். ஸோ அந்த கார்னோட இதெல்லாமே உள்ள ஸ்டஃபிங் நல்லா தெரியுது சாப்பிடும்போது. அடுத்து நம்ம சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சாப்ஸி. அமெரிக்கன் சீஸ் தோசைன்னாங்க, ஆனால் சாப்பிட வந்து அந்த பீஸாவோட டச்சு லைட்டாக இருந்தால் கூட உள்ளே போட்டிருக்க அந்த சாசஸ்லாம் நல்லா தெரியுது. இதில் வந்து ரொம்ப அந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்கல, சாசஸ் தான் போட்டிருக்காங்க. அது மேலே போட்டு சரி, அதுக்கு மேலே போட்டிருந்த அந்த கோஸோட இது சரி, எல்லாமே சூப்பராக அந்த தோசை வச்சு சாப்பிட நல்லா இருக்குது. ஸோ சட்னி சாம்பாலும் தேவையில்ல, இதையே வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதுக்குள்ளேயே சட்னி இருக்க மாதிரி, ஸ்டஃபிங்காக இருக்க மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஒரு ஐட்டம்? கேரளா ஸ்டைல் குழம்பு போகும்போது இதில் அதிகமாக அந்த உருளைக்கிழங்கோட ஸ்டஃபிங் அதிகமாக தெரியுது. சால்ட் ஒரு பிஞ்சு அந்த அதிகமாக அந்த மாதிரிலாம் கரெக்டாக குழம்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே சரி. இந்த கேரளா டு அமெரிக்கா வரைக்கும் சும்மா எல்லாமே பக்காவாக இருந்துச்சு தோசை எல்லாமே. ஸோ அதை ஃப்ளேவர் வைஸ் அதை ஸ்டஃபிங் போட்டு கொடுத்து தாங்க அருமையாக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. கடை லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணிடுறேன், ப்ரோவும் போட்டு விடுவார். ஸோ வந்து யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதேமாதிரி கடை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தோசை வேணா கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்களா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா இதே மாதிரி அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி நான் யூஸ் பண்ண கூட. டாட்டா, பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா, பை பை.